ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மேஷல் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். முக்கியமான டீட்டெயில்ஸ் வருங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷல் மேஜிக் அண்ட் மசில் சீசன் 1 எபிசோட் 7. ஒரு வழியா மேஷ்க்கு இப்போ கோல்டு காயின் கிடைக்குது. கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியாம அவன் தொலைஞ்சு போயிருந்தான். ஆட்லரோட ரைவலான மேஜியா லூபஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே அவன் போறான். ஃபர்ஸ்ட் இயர்ல கோல்டு காயின் வச்சிருக்கிற அந்த பையன், நீ நான் எதுக்கு டிவைன் விஷனரி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கவும், என் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதனாலதான் உன்ன மாதிரி ஆளுங்க தகுதி இல்லாதவங்க டிவைன் விஷனரிங்கிறவங்க ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த வேர்ல்டை எப்படி செதுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்க தான் அதுல இருக்கிறதுக்கு லாய்க்கு. ஹியூமனிட்டியாலேயே முக்கியமான காரணம் எது தெரியுமா? வீக்கானவங்களோ ஏழையா இருக்கிறவங்களும் தான். வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஈக்குவாலிட்டிக்காக போராடுறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமானது. ஹியூமன்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே ஒரு பீஸ்ட் தான். வீக்கானவங்களை வேட்டையாடுறதை யூஸ் பண்ணிக்கிறது அவங்க ரத்தத்திலேயே இருக்கும் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், புரியுது, நீயும் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு தானே ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் என்ன பேசிட்டு இருக்கான், அவரே இப்போ அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி லீடர் கூட இருக்கவங்க யோசிக்கிறாங்க. நீ எனக்கு கிண்டல் பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுருந்தேன், பதிலுக்கு உன் கோல்டு காயினை கொடுத்துட்டு போ அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒன்றும் இதை ரெக்வஸ்டா கேட்கல, ஆர்டரா சொல்றேன் அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு ஒரு பப்பட்டை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புறான். ஹீரோ டக்குனு அதுல இருந்து தப்பிச்சு அந்த பப்பட்டை அட்டாக் பண்றான். ஸ்ட்ரிங்ஸ் கட் ஆகுது, பார்த்தா அது சில்வா தான். இது எனக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு ஒரு டால் பின்னாடி வந்து நம்ம ஹீரோவை பிடிக்குது. என்ன பப்பட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஷார்ட்குள்ள இருக்கிற அந்த கோல்டு காயின் அதை எடுத்துருது. அந்த கோல்டு காயினை சில்வா கிட்ட அதை தூக்கி போட்டுருக்கு. நம்ம ஹீரோவையே டக்குனு தூக்கி சவுத்துல அடிக்குது. உன் காயினை நான் நல்லபடியா யூஸ் பண்றேன்னு லீடர் சொல்லவும், சாரி நீ சேலஞ்சிங்கா இல்லை, நான் தப்பா சொல்லிட்டேன், அச்சோ போச்சு, கொஞ்சம் மட்டும் தான் நான் இவனை மிதிச்சே கொண்டிருப்பேன், முடியாம கிடக்குறான், நான் நர்சஸ் ஆஃபீஸ்க்கு இவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு போகவும், உன் காயின் அப்ப நீ விட்டு கொடுக்க போறியான்னு அந்த லீடர் கேட்கறான். இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ முதல்ல இவனை நான் கூட்டிட்டு போறது தான் முக்கியம். அண்ட் அது போக நான் ஒன்ன விடவோ ஸ்ட்ராங், ஸோ கண்டிப்பா நான் அவன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஏதோ ஒன்று தப்பா இருக்குது அப்படின்னு அந்த லீடர் யோசிக்கிறான். அந்த டாலோட ஷர்ட் பட்டனை காணுங்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். கையில பார்த்தா கோல்டு காயினுக்கு பதில் அந்த டாலோட பட்டன் தான் இருக்கு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, ஒருவேளை நானா இமேஜின் பண்றேன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. காயினை பப்பட் தூக்கி போடவுமே அந்த மஷ்ரூம் ஹெட் பப்பட்டோட பட்டனை வாயாலே பிச்சு ஃபோர்ஸா அந்த காயினை அட்டாக் பண்ணி அந்த காயினுக்கு பதில் அதை அனுப்பிட்டு ஹை கெப்பாசிட்டி லம்ஸை யூஸ் பண்ணி வாயாலே உறிஞ்சதை இழுத்துட்டான். இப்படியா நடந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஜஸ்ட் லெமஸா இருக்கும், நல்ல வேலை என் கோல்டு காயினுக்கு எதுவும் ஆகல. ஆமா இவன் ஏன் தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செல்வா கண்மொழிக்கிறான். நான் டாலா மாறினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் இப்படி திரும்ப ஹியூமனா மாறினா நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் என்ன கொண்டு வந்து சேர்த்தியா அப்படின்னு நம்ம கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் உன்னோட எதிரியாச்சு, எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண நம்ம கேட்கவும், நல்ல ஒருத்தருக்கு பிரச்சனைனா அது நம்ம எல்லாருக்குமே. ஐயோ நாக்கு கடிச்சிட்டேன், சரி நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவனுக்கும் பிரச்சனைனா சொன்னா உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு செல்வா நினைக்கிறான். நம்ம ஹீரோ ரூமை காமிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல மாத்திருக்கப்படான்னு லான்ஸ் கேட்கவும், நீ என்ன மேக்கப் போட்டிருக்கியா, 11 மாதிரி ஆளுங்களை கவர் பண்றதுக்கு நான் தாண்டா லைக் அப்படின்னு டாட் சொல்றான். டாட் லான்ஸ் ரெண்டு பேரும் ஏன் ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு ஃபின் கேட்கறான். மோடிட்டு வெளியே போடா அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனா இது என்னோட ரூம் அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். இவன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பேரட் சொல்லவும், உன்ன மாதிரி முட்டாளுங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி லான்ஸ் சொல்றான். இப்படியே இவங்க சண்டை பெருசாகுது, சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் போடுங்கன்னு ஃபின் சொல்றான். ரூமுக்குள்ள இருந்தா எதையாச்சும் உடச்சிருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ள வரவும், அதான் இவன் சொல்றான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு, இந்தா உனக்காக ஸ்பெஷல் ஹெர்பல் டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு டாட் கொடுக்கவும், இவ்வளோ நேரம் ரோடா பேசினாலே இவன் அக்கறையோட தான்ப்பா இருக்கான் அப்படின்னு ஃபின் பார்க்குறான். இது என்னோட ஃபேவரட் டீ, அராமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு பேரட் கொடுக்கவும், இவனுக்கு டீ எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு ஃபின் யோசிக்கிறான். நான் எங்கள் மெயினாக வந்தது நம்ம எப்படி நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ணலாங்கிறத பற்றி பேசுதான் அப்படின்னு லேண்ட் சொல்லவும், எனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைச்சா போதும் அப்படின்னு டாட் சொல்கிறான். ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஒரு ரூம்குள்ள நீங்க 4 பசங்க, நான் ஒரு பொண்ணு அச்சோனவா சொல்லவும், நீ தான் எங்களை தேடி வந்த அப்படின்னு ஃபின் சொல்றான். சரி எல்லாரும் என் கூட கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு லெமன் கூட்டிட்டு போறா. எந்த டாம் கிட்ட எவ்வளவு கோல்டு காயின்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிற மீட்டர் தான் அது. லாங் டாம் கிட்ட 15 கோல்டு காயின்ஸ் இருக்கு. ஆட்லர்ல மேஷ் கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு. லாங்கோட லீடர் மத்தவங்க கிட்ட இருந்து அடிச்சு கோல்டு காயின்ஸை புடுங்கிட்டு இருக்கான். இதை தடுக்கிறதுக்கு தேர்ட் இயர்ஸ் யாருமே இல்ல. ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப்காக எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. இப்படியே போனா லாங்ல இருக்கிறவங்க தான் இந்த வருஷம் டிவைன் விஷனரி ஆவாங்க. ஆர்கா டாம்ல இருக்கிறவங்க எல்லாம் ரிசர்ச்ல தான் கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. சோ இதை தடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். சோ மேஷ் பெஸ்ட் பண்ணு லெமன் சொல்லவும், என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்னு சொல்லி டாட் வந்து கத்திட்டு இருக்கான். லாங்குக்கு நம்ம ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம் அப்படின்னு லேண்ட் சொல்லவும், நம்ம கோல்டு காயினை எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு இவங்க எல்லாரும் தயாராகிறாங்க. பார்த்தா மற்றவங்ககிட்ட இருந்து அடிச்சு போடுங்க, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா ஒர்க் பண்ணி கோல்டு காயினை சம்பாதிக்க நினைக்கிறாங்க. வைஸ் பிரின்சிபலா அடிச்ச விஷயத்துல நம்ம ஹீரோக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் நீ அவள் ஹண்ட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்கான். லான்ஸ் நீ எங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கவும், கோல்டு காயின் வந்துட்டு இருக்குங்கிறதுனால லாங் ஆளுங்க உன்னை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு லான்ஸ் சொல்லவும், எமலா அக்கறையில தான் வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஓலர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
ஒரு தடவை டைம் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அது திரும்ப வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், ஆல்ரெடி ஆபியஸா தெரிஞ்சதை நீ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாத அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லிட்டு, நம்ம கோல்டு காயின் அடையிறதுக்கான நேரம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த owls ஏன் ஏனியவே வந்து கொத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபீல்டு அப்படின்னு நம்ம ஹீரோ காடு கடையில தண்ணி வந்து நம்ம ஹீரோ அதுக்குள்ள மூழ்கிறான். ஹலோ அட்லர்ஸ், உங்க காயின்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா நீங்க லேங்க்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு லான்ஸ் கேட்கறான். நான் மேஜியா லோபஸோட 6th ஃபேங் ஓல்டர் ஆண்ட்ரியோ, நான் 7th ஃபேங் ஆன்சர் சென்ட்ரி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. ரூல்ஸ் படியே நாங்க காயினை பெட் பண்ணியே சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு ஆண்ட்ரியோ சொல்றான். எனக்கு நீச்சல் தெரியாது, என் லைஃப்ல நான் நீந்தினதே இல்ல, காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ முடிஞ்சு போறான். ஆண்ட்ரியோ ஷார்க்கா மாதிரி நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள ஹண்ட் பண்ண போறான்னு போறான். நம்ம ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்ட்ட சொல்றேன். ஒரு ஃபைட்டுன்னு இருந்தா அதுல வின்னரும் இருப்பான் லூசரும் இருப்பான் அப்படின்னு சென்ட்ரி சொல்லவும், ஆபியஸா தெரிஞ்சதை இவன் ஏன் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றான் அப்படின்னு லான்ஸ் யோசிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ணவோ கிராவியல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போறான். சென்ட்ரி காலு கீழே owls நிக்குது, அதுவும் சேர்ந்து தான் அட்டாக் ஆகும். பிக் பிரதர் அதுங்க என்ன பாவம் பண்ணுச்சு, சோ அட்டாக் பண்ணாத அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்லுவான்னு யோசிச்சு பார்த்துட்டு லான்ஸ் பதிலுக்கு அட்டாக் பண்ணாமையே நிக்கிறான். ஷுர்கேன் டபுள் அப்படின்னு ஷின்ரி அட்டாக் பண்ணவும், இதை நான் டாச் பண்ணா என் பின்னாடி இருக்கிற owls மேல தான் அது படும் அப்படின்னு சொல்லி லான்ஸ் வந்து அந்த அட்டாக் அவனே வாங்கிக்கிறான். உன்னோட வாண்ட பார்த்தா மேக்னோலியா மாதிரி தெரியுது அப்படின்னா நீ கிரவுன் ஃபேமிலியை சேர்ந்தவனா? அவங்க கிராவிட்டி மேஜிக்ல ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட எல்டர் சன் கூட ஓடி போயிட்டானே, அந்த ஓடி போன பையன் நீ தானே? மேஜிக் ரொம்ப வீக்கா இருக்கு, நீயே வெக்கப்பட்டு ஓடி வந்துட்டியா? ஒன்னு நினைச்சா பாவமா இருக்கு. பட் ஒன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களுக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத புரிய வச்சே ஆகணும். உன்ன மாதிரி வீக்கானவங்கலாம் அந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சின்று பேசிட்டு இருக்கப்போ கிராவியோல் அப்படின்னு லேண்ட் சொல்றான். நாங்க எதுவுமே நடக்கல, சரி கவலைப்படாதவன், கதையை நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். கிரவுன் ஃபேமிலி மெம்பரை நான் தோக்கடிச்சிட்டா என்ன எல்லாரும் ஸ்ட்ராங்னு ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இந்த owlsலாம் இப்போ ஏன் ஒரே பிளேஸ்ல இருக்குன்னு நம்ம யோசிக்கிறான். கிராவியோல் அப்படின்னு சொல்லி இப்போ லேண்ட் அவன் பவரை யூஸ் பண்றான். owls இவ்வளவு நேரம் என் வழியில குறுக்க இருந்துச்சு, மேஜிக்கை யூஸ் பண்ணி ஷஃபில் அந்த ஃபீட் மேல போடுவோம். owls ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்கு. இவன் இவ்வளவு நேரம் என்ன அட்டாக் பண்ணதுக்கு காரணம் அந்த owls தானா? என் ஹையஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் உனக்கு கண்டிப்பா தோக்கடிப்பேன் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணான். லான்ஸ் கிராவியோல யூஸ் பண்ணி அசால்ட்டா அவன் வெப்பனை உடைக்கிறான். நாங்க ரெண்டு பேருமே டபுள் லைனர்ஸ் தான், இவன் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சா. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ அதை தெரிஞ்சுக்கோ. நீ உனக்காக சுயநலமா ஃபைட் பண்ற, ஆனா நான் என் சிஸ்டருக்காக ஃபைட் பண்றேன், அதனால தான்டா நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். என்னோட இந்த சி ஃபீல்டுல நான் தான் ராஜா, என்ன மீறி அவனால இங்க இருந்து வெளியே போக முடியாது. ஏதோ ஒன்று என்ன ஃபாஸ்டா கிராஸ் பண்ண மாதிரி தெரியுது, ஹியூமன்ஸ் எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண முடியாது. ஆமா அந்த மஷ்ரூம் ஹெட் எங்க போனா அப்படின்னு ஆண்ட்ரியூ தேடுனா நம்ம ஹீரோ தான் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதுன்னு சொன்னா அப்படின்னு ஆண்ட்ரியூ யோசிச்சா. எனக்கு ஸ்விம்மிங்கே பண்ண வராதுன்னு நினைச்சேன், ஒன்னால தான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்காகவே எனக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி தெரியுது. அவனை நான் வேட்டையாடலான்னு பார்த்தா அவன் என்ன வேட்டையாடிடுவா போலயே. இப்போ என்ன யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம பெரிய சைஸுக்கு மாறினா நம்ம ஹீரோ ஸ்விம் பண்றங்கிற பேர்லயே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்படியே ஆண்ட்ரியூவையே நம்ம ஹீரோ மேல பார்க்க தள்ளி அந்த இடத்துல இருந்து வெளியவும் நம்ம ஹீரோ போறான். இந்த மேஜியா லோபஸ்ல இருக்கிறவங்க இவ்வளவு வீக்குன்னு தெரியாம போச்சு, சரி அப்படியே நமக்கு கோல்டு காயின் கிடைச்சது அப்படின்னு லான்ஸ் பார்த்தா, என்னது வீக் ஆனவங்களா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு மாஸ்க் போட்ட ஒருத்தன் அந்த இடத்துல ஃபாஸ்டா வந்து நிக்கிறான். கிராவியோல் அப்படின்னு சொல்லி லான்ஸ் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணா அவன் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு டக்குன்னு போய் செம ஃபாஸ்டா அவனை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான், டக்குன்னு நம்ம காணாம போயிருந்தான். இவன் என்ன டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணானா அப்படின்னு லான்ஸ் பாக்குறான். நான் இங்க ஃபைட் பண்ண வரல, என் ஆளுங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன், பட் கவலைப்படாதீங்க, கோடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மாஸ்க் போட்டவன் அங்க இருந்து போறான். நான் சொன்னது தப்பு தான், அவங்க வீக்கானவங்க கிடையாது அப்படின்னு லான்ஸ் யோசிக்கிறான். அவனோட மாஸ்க்ல ஒரு கிராக் விழுது, மேஜிக்கே இல்லாம அவன் வந்து என்ன அட்டாக் பண்ணானா அப்படின்னா அவனும் என்ன மாதிரி தானா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாஸ்க் போட்டவனோட மேஜிக் பவர் என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவா காமிக்கல, பட் அவன் வந்ததுக்கு அப்புறமா லான்ஸால அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போதும் செம ஃபாஸ்டா அவன் மூவ் ஆயிட்டான். இதுக்கு மேலதான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.